கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். அப்போ இன்றைக்கும் நம்ம பாவம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிறோம் என்று சொன்னால் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும் போது அவர் அடிக்கப்படுகிறார், அவரை கஷ்டப்படுத்துகிறோம். ஏற்கனவே அவர் அந்த வழியில் போகிறார். மறுபடியும் தேவனை அறிந்த பிள்ளைகள் பாவம் செய்யும் போது தேவனை கஷ்டப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. அப்போ ஒரு மனிதன் நீதிமானாக வேண்டும் விரும்புகிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் அவன் நீதிமான்களாக்கப்படுகிறான். அப்போ மரணம் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் நாம் நீதிமான்களுக்காக எழுப்பப்படுவது. அதனால் நாம் பாவத்திலிருந்து வெளியே வந்து இனி இயேசுவை துக்கப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று அறிந்து கொடுங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நிற்கிறவங்களா இருக்கலாம், குடும்பத்தை நேசிக்காதவங்களா இருக்கலாம், தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் நாம் மறுபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை, நீங்கள் இதெல்லாம் விட்டு வெளியே வர்றீங்க என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நிமித்தம் இயேசு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அநேகருக்கு பறைசாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இனி வருகிற நாட்களிலே பாவம் செய்யாதபடி நீதிமான்களாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை பேச வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. கல்விமானுக்கும் ஞானிக்கும் இல்லாத அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து இப்படி வசனத்தை தியானிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதியை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.